அப்படி எப்படி அது கலரு தெரிய மாட்டேக்கு பாறேன். இப்போ பார்த்தீங்கல்ல எவ்வளோ பெரிய மிலா நினைச்சு அப்படின்னு. அந்த வழியாக வரக்கூடிய வேலை பார்த்துட்டு வரக்கூடிய மக்களாக இருக்கட்டும், அல்லது சுற்றுலா சென்றுட்டு வரக்கூடிய மக்களாக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப சேஃப்டியாக வாங்க. கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதத்துலேயே அடிக்கக்கூடிய வெயில் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லெவலுக்கு மண்டையை பொழக்கக்கூடிய அளவுக்கு வெயில் வந்து சுட்டு இருக்குது. நம்மளால் தாங்க முடியலை. ஆனால் இந்த வனவிலங்குகள் அப்படிங்கிறது அவர்களுக்கெல்லாம் தாங்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் தான் இந்த வனங்குகள் எல்லாமே சூடின் காரணமாகவும் வெக்கையின் காரணமாகவும் அதுவே வெளியே வந்து தன்னுடைய ஆகாரத்தை தேடியும் நீரை தேடியும் தண்ணி குடிச்சிட்டாவது போயிடணும் அப்படிங்கிறத தேடியும் அது சுற்றிக்கிட்டே வருது. எவ்வளோ பெரிய மிலா பார்த்தீங்களா? ரோடு வழியெங்கும் நம்ம பயணிக்கக்கூடிய வழியெங்குமே நிறைய மிலாக்கள் வந்து நின்றுக்கிட்டே இருக்குது. முக்கியமாக ரொம்ப சொல்லக்கூடிய ஒரே விஷயம் தான், ரொம்ப சேஃப்டியாக போங்க. அதிகமான ஃபாஸ்ட்டாக பைக்கில் போகணும், அப்படி திருக்கிக்கிட்டு போகணும் அப்படின்னு எக்காந்த கூட நினச்சிடாதீங்க. ரொம்ப ஸ்லோவாக போங்க, ஸ்லோவாக வாங்க. எங்கேயும் நின்றுச்சுனாலும் பொறுமையாக பார்த்துட்டு அப்படியே கிளம்பி வந்துடுங்க. அதை நீங்கள் விரட்டணும்னு நினச்சிங்க அப்படின்னா அது விரண்டு ஓடக்கூடிய காட்சியில் நம்ம மேலே பாயக்கூடிய சில நிகழ்வுகளும் நடக்கும். அதனால் சேஃப்டியாக போங்க, சேஃப்டியாக வாங்க. நான் சொல்லக்கூடிய வழி எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பத்தமடையிலேருந்து களக்காடை நோக்கி போகக்கூடிய வழி 2 வழி இருக்குது. ஒன்று சேரன் மகாதேவி வழியாக சுற்றி போகலாம், இன்னொன்று பத்தமடையிலேருந்து அண்ட் சிவானந்தா வழியாகவும் போகலாம். இந்த போகக்கூடிய 2 வழியிலையுமே நிறைய மிலாக்கள் நடமாடுது. சில நேரங்களில் கரடியும் நடமாடுதுன்னு சொல்லப்படுது. எவ்வளோ பெரிய மிலா பார்த்தீங்களா? அண்ட் எல்லாத்தையும் பார்த்து சேஃப்டியாக போங்க, சேஃப்டியாக வாங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அடுத்த ஒன் ஃபார்ம் நான் உங்கள் ஆர்ஜி ஜமால். கரெக்டாக சிந்தாமதார் ரோட்டில் அவ்வளோ அங்கேருந்து அங்கே தான்